ஆம்பூர் அருகே உள்ள சோமலாபுரம் அரசு தொடக்கப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், சுற்றுச்சுவர் சரியாக இல்லாததால் எந்த அளவிற்கு அங்கு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகள் இன்னல்களை சந்திக்கிறார்கள்? பெற்றோரின் கோரிக்கை என்னவாக இருக்கின்றது, சொல்லுங்கள். வணக்கம் மோகன். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோமலாபுரம் ஊராட்சியில ஆதி திராவிடர் நலத்துறை அரசு நடுநிலைப் பள்ளியானது இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில இந்த பள்ளியானது சுமார் 99 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு அடுத்த ஆண்டு நூற்றாண்டு விழா கொண்டாடப்படக்கூடிய நிலையில இந்த பள்ளியில 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இயங்கி வரக்கூடிய இப்பள்ளியில இடவசதி குறைபாடு காரணமாக 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தனியாக கடந்த 2020ஆம் ஆண்டு தாட்கோ மூலமாக புதிய பள்ளி கட்டிடமானது கட்டப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் இந்த பள்ளி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருந்த நிலையில பொதுமக்களுடைய பல்வேறு போராட்டத்திற்கு இந்த பள்ளி கட்டிடமானது கடந்த 2024ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 55 மாணவர்கள் படித்து வருகிறார்கள். மேலும் இதுல 2 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த பள்ளிக்கு சோமலாபுரம், அசோக் நகர், வீரராகவபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து மாணவர்கள் வந்து செல்கிறார்கள். இப்பள்ளியில இதுவரை இந்த பள்ளிக்கு என்று சுற்றுச்சுவர் கட்டப்படாமல் உள்ளது. மேலும் பள்ளி வளாகம் முழுவதுமாக ஆங்காங்கே செடி கொடிகள் முளைத்து புதர்மண்டி காணப்படுகிறது. இதனால் இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் சிறு குழந்தைகள், அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறு குழந்தைகளாக உள்ளதால் பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளதாகவும், பள்ளிக்கு மிக அருகில் பாலாறு இருப்பதாகவும், விஷப்பாம்புகள், விஷப்பூச்சிகள் என அதிக நடமாட்டம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மாணவர்கள் வெளியே சென்று விடுவார்கள் என்ற அச்சத்துல பள்ளியில் வகுப்பறையில் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் பள்ளி வகுப்பறைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நுழைவாயில கூட்டு போட்டு பூட்டி வைத்து பாடம் நடத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டித்தர வேண்டும் என்று பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் மனு அளித்திருக்கிறார்கள். மேலும் இது குறித்து கடந்த வாரம் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் முகாமிலும் பகுதியின் மாணவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடம் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். எனவே பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பு நலன் கருதி சுற்றுச்சுவர் அமைத்து மாணவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மேலும் கொடிகளை புதர்களையும் அகற்றி சூரியப்படுத்தி தர வேண்டும் என்றும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மோகன், மாணவ மாணவிகள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்தும் பெற்றோர்களின் கோரிக்கைகள் குறித்தும் காட்சிகளோடு விவரித்ததற்காக நன்றி ஸ்ரீனிவாசன். 2020 இந்த பள்ளி ஆழ்திராடு பள்ளி தாட்கோ கட்டினாங்க. கட்டும் போது நாங்கள் கேட்டோம் ஊருக்காரு, ஏங்க இது காம்பவுண்ட் சவர் இல்லை, இந்த பள்ளிக்கு பாதுகாப்பு எல்லாம் இருக்குது, இந்த பள்ளி பாதுகாப்பு வேணும்னா எங்களுக்கு காம்பவுண்ட் வேணும்னு கேட்டோம். ஆனால் அவங்க காம்பவுண்ட்ல எஸ்டிமெண்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு கட்டிட்டு கான்ட்ராக்டர் கட்டு போனாரு. ரொம்ப காலமாக திறக்கப்படாம இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் மக்கள் போராட்டம் பண்ணி பெரிய பெரிய பிரச்சனைக்கு உருவாக்கி கதிரானந்த் அவர்கள் பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவர் திறந்து வச்சுட்டு போனாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சிறு குழந்தைங்க தான். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் வகுப்பாறு நடக்குது. ஆனால் எல்லாமே குழந்தைங்க. அந்த குழந்தைங்க 1க்கு 2 வெளியே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி புழகு, அதாவது பாம்புகள்லாம் நிறைய இது பக்கத்தில் ஒரு பாலாறு. இந்த நேரத்தில் விளையாடுறதுக்கு போகிறதுக்கு இடம் காம்பவுண்ட் இல்லாமல் டீச்சர்ஸ் ஸ்கூல் உள்ள பூட்டி தான் ஸ்கூல்ல நடத்துறாங்க. ஏன்னா பிள்ளைங்க வெளியே போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு சுதந்திரமா ஒரு காம்பவுண்ட் கொடுத்தா பள்ளி குழந்தைங்க 1க்கு போகிறதோ 2 இதுக்கு இந்த பல விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த காம்பவுண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள பொதுரு ஆட்டம் இருக்குது, பக்கத்தில் பொதுரு இருக்குது. அதனால படிக்கிற குழந்தைகள் பள்ளி மாணவ செல்வங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த அரசு உடனடியாக அவங்களுக்கு இந்த ஆண்டு நிதியாண்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டி கொடுத்தா நல்லா இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டும். 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் ஏற்கனவே இந்த பள்ளி கான்ட்ராக்டர் நாங்கள் கேட்டோம். முதல்ல சுற்றுச்சுவர் எடுத்த பிறகு நீ உள்ள பள்ளி கட்டுப்பாடு சொன்னோம். எங்களுக்கு அந்த மாதிரி எஸ்டிமேட்ல வரலன்னு சொல்லிட்டாரு. ஆக பலமுறை நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் நாங்கள் சொல்றதாங்க சொல்லி அதுவும் பத்திரமா இருந்தாங்க. பள்ளியினுடைய நலன் கருதி பக்கத்துல சுற்று புதர்கள் இருக்குது. அதாவது புதர்கள் பூச்சி புழுகு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பக்கத்துல ஆறு. ஆசிரியர்கள் பள்ளியை பூட்டி கொண்டுதான் பாடம் நடத்துகிறார்கள். காரணம் பிள்ளைங்க வெளியே வந்துருவாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தோட பயத்தோட பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆக இந்த பயமும் அச்சமும் நீங்கி எங்களுக்கு இந்த சுற்றுச்சுவர் எழுப்பி கொடுக்குமாறு அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த பள்ளியினுடைய அருகாமையில் இருக்கிற புதர்களை சுத்தம் செய்து எங்கள் பள்ளிக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஊர் சார்பாக ஊராட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.